ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது டக்குன்னு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஸ்மைலி பொம்மைலாம் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம செஞ்ச எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் எந்திரிச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த நம்ம போடுற ஸ்மைலியோட பொட்டேட்டோ ரெசிபி. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பொட்டேட்டோ வச்சு நான் ஸ்மைலி வச்சு நான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸாக உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்திருக்கோம். அந்த கழுவுன உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை 2 கிளாஸ் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் கிட்ட போட்டு நல்லா வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு குக்கரை தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம். நல்லா விசில் வரணும். ஒரு 3-4 விசில் கிட்ட வர வரைக்கும் நல்லா நமக்கு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு விசில் வச்சா போதும். நல்லா விசில் வரட்டும். ஒரு 3-4 விசில் கிட்ட வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். குக்கரோட ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சா நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா பின்னாடி பக்கமாக நம்ம எடுத்து நம்ம குத்தி பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ நம்ம தோலெல்லாம் ஃபுல்லாக நம்ம உரித்து எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க உருளைக்கிழங்கு தோலை ஃபுல்லாகவே நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் காய் சீவுவோம். அதான் சீவினதில் வச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம காய் எப்படி சீவுமோ அதேமாதிரி நம்ம உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்க போகிறோம். துருவி போட்டால் நமக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம மேஷ் பண்ணிடலாம் ஈக்குவலாகவே. சப்போஸ் கையில் பிசைஞ்சால் ஒரு சில இடத்துல நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி துருவி போட்டால் நமக்கு ஈக்குவலாக நமக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நமக்கு மேஷ் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பண்ணும்போது அந்த ஸ்மைலியோட ரெசிபி நம்ம பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணும்போது. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். பிரெட் கிரம்ஸு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா மைதா மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்த உருளைக்கிழங்குல இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரெட் கம்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம எடுத்து வச்சுக்க பிரெட் கம்ஸை ஃபுல்லாக நம்ம சேர்த்து நல்லா ஃபுல்லாக நம்ம பிசைய போகிறோம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பண்ணும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். ஈக்குவலாக நம்ம பிசைய போகிறோம். நம்ம போட்ட மாவு, மிளகாய்த்தூள் எல்லாமே. ஸோ ஃபுல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம காரம் போடாமல் கூட செய்யலாம். காரம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியும் கொஞ்சம் நம்ம போட்ட அந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் லைட்டாக நம்ம காரம் போட்டுக்கலாம். குழந்தைங்க கொடுக்கும்போது காரம் போடாமல் நீங்கள் செய்யலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க மாவை ஃபுல்லாக நம்ம அந்த சப்பாத்தி கட்டையில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை எடுத்து நம்ம ஃபுல்லாக அந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக நம்ம திரட்டிக்க போகிறோம். திரட்டினதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு வச்சு நம்ம ஷேப் மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப நம்ம லேசாக திரட்ட வேணாம். கொஞ்சம் தின்னாக திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷேப் நமக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒட்டாமல். ஸோ இதேமாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸை ஃபுல்லாக நான் அச்சுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்மைலி ஃபேஸு, ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஃபேஸு சொல்லிட்டு 2 ஃபேஸ் நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேட் ஃபேஸு, ஆங்க்ரி ஃபேஸு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் அன்றைக்கி கண்ணுக்காக நம்ம பேனாவோட மூடி எடுத்து நான் அந்த கண்ணை ரெடி பண்ணுறேன். ஸோ கண்ணுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் ஸ்டாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பென் மூடி வச்சு நான் அன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஸோ வாய்க்கு வந்து நம்ம ஸ்பூனை வச்சு நம்ம இதே மாதிரி நம்ம பாதி கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணும்போது வரல அப்படின்னா கத்தியை வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாவுலையும் நம்ம இதே மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நல்ல ஒரு டிசைனாக நம்ம கட் பண்ணி நம்ம கத்தியால் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும் நம்ம பண்ணுற வேலை. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஷேப்பையும் நம்ம மாற்றி பண்ணிக்க போகிறோம். ஸ்மைலியும் நான் அன்றைக்கி ஆச்சரியப்படுற ஃபேஸ் 2 ஃபேஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே சுற்றி இருக்கிற மாவு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதேமாதிரி நம்ம இன்னொரு தடவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் நம்ம எடுக்கும்போது அந்த ஷேப்பு வரலன்னா நம்ம கத்தியால் கூட நம்ம ட்ரை பண்ணி தள்ளி மூவ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு தடிமனாக இருந்தால் தான் நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்மைலி ஃபேஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா நம்ம போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பீசஸாக நம்ம எடுத்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். குழந்தைங்க பார்க்கவும் இது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்ன ஃபேஸ் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மைலி பொம்மை அப்படின்னு நார்மலாகவே அவங்க லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டாக செஞ்சு கொடுத்தா இன்னும் லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்மைலி ஃபேஸு, ஆங்க்ரி ஃபேஸு, சேடு ஃபேஸு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபேஸை பார்த்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்து சாப்பிடுவாங்க. சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாகிடும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ போட்டுக்கிறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. நல்ல ஸ்மைலி ஃபேஸ் சூப்பராக இருக்குது. நல்ல சிரிச்ச மாதிரியே இருக்குது நம்ம பண்ண பொட்டேட்டோ ஃப்ரைலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லாம் குக் ஆகிடுச்சு. நம்ம மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி நம்ம ஷேப்பாக ஃபேஸ் பண்ணி இதேமாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பொட்டேட்டோ வச்சு ஸ்மைலி ஃபேஸு, ஆச்சரியப்படுற மாதிரி ஃபேஸும் உங்களை செஞ்சு காமிச்சிருக்கேன். சாஸ் தொட்டு குழந்தைங்க சாப்பிட்டோன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.